கேன்சர் டிசீஸ்னால இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்த டிசீஸை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாக்கா ஓரளவுக்கு இதை க்யூர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நிறைய பேருக்கு இது ஆரம்ப ஸ்டேஜில் தெரியறதில்ல. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இதை பற்றி தெரிய வருது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. பட் ரீசெண்டாக இந்த கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது பேர் தான் கார் டி செல் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார் டி செல் தெரப்பி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ கேன்சருக்கு புதுசாக வந்திருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஜேம்ஸ் பி அலிசன் அப்படின்ற அமெரிக்கன் சயின்டிஸ்டும் டசுகு ஹோன்ஜோ அப்படின்ற ஜப்பான் டாக்டரும் சேர்ந்து இந்த கார் டி செல் தெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இம்யூன் சிஸ்டம்ல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ்ல பி செல் டி செல்னு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. கேன்சர் பேஷண்டோட ரத்தத்துல இருந்து டி செல்லை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அந்த டி செல்லை மாடிஃபை பண்ணி அதே பேஷண்ட்டுக்கு திருப்பி இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த புதுசா இன்ஜெக்ட் பண்ண டி செல்ஸ் கேன்சர் செல்ஸை கண்டுபிடிச்சி அழிக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பேஷண்டோட பிளட்டை கலெக்ட் பண்ணி அதை கார் டி செல் லேபுக்கு அனுப்புறாங்க. அங்கே டி செல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அப்புறமா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் மூலமாக கைமெரிக் ஆன்டிஜன் ரெசப்டர்ஸ் அதாவது CAR அப்படின்ற ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி மாடிஃபை பண்ணுறாங்க. இந்த ப்ரோட்டீன்ஸ் டி செல்லோட அவுட்டர் வாலில் போயிட்டு கவர் பண்ணிக்குது. இப்படி உருவாகிற செல்ஸ் பேர் தான் கார் டி செல். இந்த கார் டி செல் கேன்சர் செல்ஸில் இருக்கிற அப்நார்மலான ப்ரோட்டீனை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இதை மாடிஃபை பண்றாங்க. அப்புறமா இந்த டி செல்ல லேப்ல உருவாக்கி அதை பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. இது பேஷண்ட்ஸோட பிளட்ல கலந்துருது. இப்படி கலந்ததுக்கு அப்புறமா அந்த டி செல் கேன்சர் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேன்சர் செல்ஸோட பைண்ட் ஆகி கேன்சர் செல்ஸ் அழிக்கிற ஒரு வகையான பொருளை ரிலீஸ் பண்ணுது. இந்த பொருள் கேன்சர் செல்ஸ் மேல பட்ட உடனே அந்த கேன்சர் செல்ஸ் அழிஞ்சிருது. பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் கியூர் ஆயிடுது. இந்த கார் டி செல்ஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அது பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த கார் டி செல் ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் தரதில்ல. பிளட் கேன்சர், பி செல் கேன்சர், லிம்போமா கேன்சர் இந்த மாதிரி குறிப்பிட்ட கேன்சர் டைப்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு டியூமர்ஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் பேர் கேன்சர்னால சாகிறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இந்த கார் டி செல் ட்ரீட்மெண்ட்னால கேன்சர் பாதித்த நிறைய பேரை காப்பாற்ற முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. IIT பாம்பே அண்டு டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் 2 பேரும் சேர்ந்து லேப்ல இம்யூனோ ஆக்ட் அப்படின்ற கம்பெனி நேம்ல நெக்ஸ்கார் 19 அப்படின்ற கார் டி செல் ட்ரீட்மெண்ட்கான மருந்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இது நிறைய 10க்கு மேற்பட்ட சிட்டிஸ்லையும் 30க்கு அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கிடைக்கிறதா சொல்றாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ சென்னையிலையும் அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. நியூ டெல்லியில இருக்கிற டாக்டர் VK குப்தா அப்படின்றவருக்கு பிளட் கேன்சர் வருது. அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. பட் எதுலையுமே அவர் கியூர் ஆகல. ஸோ அவர் இப்போ டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இந்த கார் டி செல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அவரோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட பாடியில ஒரு கேன்சர் செல் கூட இல்லை. டோட்டலா எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்றது தெரியுது. ஸோ அப்படின்னா அவருக்கு கேன்சர் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் கார் டி செல் ட்ரீட்மெண்ட் மூலியமா பிளட் கேன்சர் கியூர் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன் டாக்டர் VK குப்தா அப்படின்னு சொல்றாங்க.